தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பேய் நடமாட்டம் பாதை இதுதான். அந்த வழியில போன பல பேர் இன்னும் வீடு திரும்பவே இல்லை. அங்க போற எல்லாத்தையும் அந்த கொடூரமான பேய் அடிச்சு கொள்ளுதுன்னு கிராமமே நம்புது. இது எதுவுமே தெரியாத அந்த பையன் வேற வழி இல்லாம காட்டு பகுதியில நடந்து போறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே எந்த அசம்பாவிதமும் இல்லை. அவன் பின்னாடி நடந்து வர மாதிரியான காலடி சத்தம் கேட்குது. அவன் பின்னாடி படார்னு திரும்பி பார்க்குறான். பின்னாடி யாருமே இல்லை. இப்போ அவன் பயத்தில் வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த காலடி சத்தமும் வேக வேகமாக நடக்குது. இப்போ அவன் வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு உருவ பேய் இருக்குது. அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குது. அவன் கத்தி கதறான். கடைசியில அவனே காணாம போயிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த காட்டுக்குள்ள அவனே பேயா மாறி நிக்கிறான். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாபா.